ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஸோ சாரி பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 5 minutes வந்து கிளிப் கட் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் சம் காப்பிரைட் இஷ்யூஸ். அது நான் சாங் மட்டும் எரேஸ் ஆகிற மாதிரி அந்த காப்பிரைட்டை வந்து எடிட் பண்ணேன். பட் அந்த வாய்ஸ் கிளிப்பும் வந்து எரேஸ் ஆகிட்டுருக்கு. டோன்ட் வெரி, நான் இந்த வீடியோவோட எண்டில் அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா திரும்பியும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அந்த கிளிப்பில் இருக்க மியூசிக்கை வந்து தட்டி தூக்கிட்டு அப்படி அழகாக அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப நாளாக ஒரே மியூசிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால சரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து டவுன்லோட் பண்ணேன். ஆனால் அது எனக்கு சூனியம் வச்சிருச்சு. பரவாயில்ல, ஒன்றும் அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன், ஜாலியாக பாருங்கள். ஓகே. அண்ட் இந்த கண்டென்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டது கிடையாது. நான் போடவே வேண்டாம்னு நினச்ச கண்டென்ட். ஏன்னா இது எல்லாருமே போட்டது. வேறு வழியில் எனக்கே எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல. ஸோ கையில் எடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் போகலாம், கொஞ்சம் அப்படியே காமெடியாக எல்லோரும் வேறு மாதிரி போவாங்க, நம்ம கொஞ்சம் க்ரேஸியாக காமெடியாக லவ்வபிளாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங் நம்ம டேவை காட்டுறாங்க. அவருடைய வீட்டில் இருந்து ஒத்த கால் ஷூவை போட்டு இன்னொரு கால ஷூவை ஒழுங்காக கூட போடாமல் குதிச்சு வீட்டை விட்டு வெளியே வர அவங்க அம்மா வாசப்படியில் நின்றுக்கிட்டு டே லஞ்ச் பாக்ஸ்டா அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேண்டீனில் வாங்கிக்கிறேன், ஜிமினி இன்னைக்கு எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னான், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து குடுன்னு ஓடி வராரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஆக்சுவலி நம்மகிட்டே வந்து ஒரு ஜாலி டைப், ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவ், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார். அவருக்கு கவலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே ப்ரே பண்ணிப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜாலி கேரக்டர். நம்மகிட்டே அப்படியே ஹாப்பியாக க்யூட்டாக அந்த இடத்துல அப்படியே அந்த ரோட் சைடு வந்து ஜாலி அப்படி குச்சி நடந்து வந்துட்டுருக்க, காதில் வேறு ஹெட்ஃபோனு அப்படியே அவருக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அழகாக குச்சி அப்படி டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. கரெக்டாக அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரவும் பஸ்ஸும் வந்துடுது. அப்படியே அவர் பஸ்ஸை ஏறிட்டு சீட்டில் போய்ட்டு உட்காரலான்னு பார்த்தா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க, சீட்டே இல்லை. ஆனால் நம்ம தலைவனுக்கு சொல்லவா வேண்டும், நின்றுக்கிட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே தலை ஆட்டிக்கிட்டே அந்த பாட்டை கேட்டு அப்படி வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அது ஒரு அழகான மார்னிங் இல்லையா? ஸோ அவருடைய மார்னிங் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வைபுடையே போயிட்டுருக்க நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes ட்ராவல் ஆகுது. அந்த காலேஜும் வந்துடுது, அந்த காலேஜுக்கான பஸ் ஸ்டாண்டும் வந்துடுது. நம்மகிட்டே வந்து கரெக்டாக அந்த பஸ்ஸோடைய டோர் வந்து ஓப்பன் ஆக கரெக்டாக கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்க நம்மகிட்டே உடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிமினை பார்க்குறாரு. அவரை பார்த்த வேகத்துக்கு நம்மகிட்டே ஹே ஜிமினே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே கை காட்டுறாரு. ஆனால் பஸ்ஸில் இருந்து இறங்கின வகத்து ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பாரு. யாருமே இடிச்சுக்கிட்டு கீழே விடுறாரு. நம்மகிட்டே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கீழே விழுந்தவர் லைட்டாக அப்படி நிமிர்ந்து பார்த்தா அவர் இடித்தார் இல்லையா, அந்த பர்சன் வந்து நம்ம டேக்கு கை கொடுக்குறாரு எழுந்துக்கிறதுக்காக. நம்ம அவருடைய கையை பிடிச்சி எழுந்துட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு சாரி கேட்பாருன்னு பார்த்தா இப்போ நம்ம ஏய் மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, கண்ணை எங்கடா வச்சுட்டு போகிற, நேராக பார்த்து வர மாட்டேன். ஹலோ, இதை நான் கேட்கணும், நான் நீ கேட்கணும், சும்மா காலையிலே வந்து மூட ஸ்பால் பண்ணிவிட்டேன். ஏய் என்ன ஓவராக பேசிகிட்ருக்க, நீ தான் குதிச்சுட்டு இறங்கின, நான் கிடையாது, புரியுதா? முதல்ல ஹெட்ஃபோனை கழட்டு. இந்த பேர் ஹெட்ஃபோன் போடுறதும் போடாததும் என்னுடைய இது, அது இதுக்கு நீ கேட்டுட்ருக்க? அண்ட் பஸ்லேருந்து ஆளுங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ஏறணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? சும்மா இறங்குறதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி நின்னா இடிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க? இந்த பாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த பர்சனுடைய ஷோல்டரில் கையை வச்சு விட ஒரு மாதிரி புஷ் பண்ணிவிட்டு இவர் பாட்டுன்னு திரும்பி ஜிமின்கிட்ட ஓடிடுறாரு. நம்ம ஜிமின் நம்மகிட்டே வந்ததும் என்னடா சண்டை வளர்த்த மாதிரி இருந்துச்சு, அவன் கிடைக்கிறான்டா சில்லற பையன், சும்மா நடந்து வந்துட்டுருக்க வந்து மேலே இடிச்சிட்டு போகிறான்டா, கொஞ்சம் அழகாக இருந்தால் போதும் அங்கங்கே வந்து இடிப்பானுங்க மானம் கேட்டவளங்க. ஏய் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ட்டே. வாடா, நீ வேற ஒருத்தன், கிளாஸ்க்கு வர லேட் ஆகுது, அந்த சொட்ட மண்டை வரதுக்குள்ளே கேண்டீனில் போயிருந்தா நமக்குலாம் வாடா. மணி ஆல்ரெடி 9டா, அவன் 9:30 தாண்டா வருவான், 9:15 கிளாஸ் போனாலும் ஈஸியாக தப்பிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே அழகாக கேண்டீன் சைட் போக அங்கே போய் பார்த்தா அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம டேவும் அழகாக அப்படியே காசு பே பண்ணி அவரும் பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அந்த காரிடோர் சைடு நடந்து வந்துட்டுருக்கா
நம்மகிட்ட நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம ஜிமின் கூட பேசிக்கிட்டே. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் வேறு யாரோ வராங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வாயில் வைக்க போகிறதுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆள் திறந்த வாயை அப்படியே பொழந்தபடியே வச்சுட்டு அப்படியே யாரையும் அப்படியே முன்னாடி பார்த்துட்ருக்க நம்ம ஜிமின் இவன் யாரை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம டி அண்ட் ஜிமினுடைய கிளாஸ் ப்ரொஃபஸர் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான், டே என்னடா பண்ணுறது, முதல்ல பண்ண பின்னாடி மறைச்சி வைடா. 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க சார். ரெஸ்ட் ரூமில் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லை எனக்கு யாருமே. சொன்னாவே வாங்க போகிறான். என்னது? இல்லை சார், காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, அதான் அப்படியே கேண்டீன் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு. எல்லா இடத்துக்கும் போ, கிளாஸ்க்கு போகாத சரியா? இப்போ நீ கிளாஸ்க்கு மட்டும் போகலன்னு வை. போயிட்டேன் சார், போயிட்டேன். ஆமாம், நான் நேற்று அசைன்மெண்ட் கொடுத்தனே, முடிச்சிங்களா? ஐயோ, என்னால் கிளாஸ்க்கு வரது எனக்கு தெரியாது. இல்லை அசைன்மெண்ட் வரையோ? டே முடிக்கலையோ? நீ முடிச்சியா? பாதி அதை வச்சு என்னத்தை பண்ண போகிற? முடியலன்னு சொல்லு. இல்லைடா. என்ன குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் என்ன வரல. அசைன்மெண்ட்டை முடிச்சிங்களா இல்லையா? முடிக்கல சார். ஏன் முடிக்கல? ஐயோ சார், நான் அந்த கஷ்டத்தை எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? என்ன? இல்லை சார், நேற்று நான் வீட்டுக்கு போகிற வழியில் மழை பெஞ்சிருந்துச்சா, அந்த தண்ணியில் வழுக்கி கீழே விழுந்து இடுப்பே வீங்கிடுச்சு சார். உட்காரக்கூட முடியல. அப்போ கூட படுத்துட்டு எழுதலான்னு சொல்லிட்டு பெட்டில் நல்லா கால் நீட்டிக்கிட்டு படுத்துட்டு எழுதிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சுட சுட காஃபி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க சார், என் தலைவலி குறையணும்னு. அந்த காஃபி நான் படுத்துட்டு இருந்ததுனால அப்படியே ஸ்லிப்பாகி என் நோட்டில் விழுந்துருச்சு சார். எழுதுனதெல்லாம் நாசமாக போயிடுச்சு சார். திரும்பி எழுதுறது எனக்கு தைரியமே இல்லை, கையில் ஸ்ட்ரென்த்தும் இல்லை சார். அப்படியே மூடி வச்சுட்டு தூங்கிடுது சார். எனக்கு வேணா ½ டைம் கொடுங்க சார், நான் திரும்பி எழுதிட்டு உங்கள் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓ, கதை முடிச்சிட்டியா சார்? சொல்கிறா, கதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டியா? என் கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு கதை மாதிரி தெரியுதா சார்? ஏன் தெரியாது? காலைல பார்த்தேன், பஸ்லேருந்து இறங்கும் போதே எவன் மேலேயே போயிட்டு இடிச்சிட்டு அவனை நீ பம்புக்கு எடுத்துட்ருக்க. உனக்கு நேற்று இடுப்பு முறிஞ்சுதுன்னு சொல்கிறியா? ஐயோ சார், அவன் தான் என்ன இடித்தான். ஏய், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லட்டே. உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் நான். சார், அந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க சார், என்னால் தாங்க முடியாது சார். ஏன், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒன்று அடிப்பாங்களா? அம்மா அடித்தா பரவாயில்ல சார், உட்கார வச்சு படிக்க வச்சுருவாங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், என்னால் சுத்தமாக முடியாது. ப்ளீஸ் சார். படிக்கிறதுனா அவ்வளோ நோக்கோட உனக்கு உன்னெல்லாம். சார், கிளாஸ்க்கு டைம் வச்சு சார் போல. அப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு அதை மறந்துட்டேன், போங்கடா கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அந்த ப்ரொஃபஸரை கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ண அவர் துரத்தி விட்டுடுறாரு. இவங்க 2 பேரும் நேராக கிளாஸ் ரூமுக்கு ஓடிடுறாங்க. உள்ளே போகும்போதே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க சறுக்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்த்துட்ருக்க. இவங்க அப்படியே லாஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு அழகாக லாஸ்ட் பெஞ்சில் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் அந்த சார் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தால் அதே ப்ரொஃபஸரே கிளாஸ்க்கு வராரு. வந்த வேகத்துக்கு கிளாஸ் எல்லாமே எடுக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம கொஞ்சம் மினிக்கும் செம்மையாக தூக்கம் வருது. இருந்தாலும் வேறு வழி இல்லையே, நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும், நல்லா செக் பண்ணி மண்டலே கொட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து எப்படியோ கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஈவினிங் டைம் இருக்கும். அழகாக அப்படி நம்ம ஜிமின் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது நம்ம டே வந்து ஒரு மாதிரி கையை காலெல்லாம் ஒரு மாதிரி அசைச்சிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, டே என்ன பண்ணுற? இல்லை மச்சான், கல்ல ஒருத்தனை இடிச்ச இடி அப்படியே உடம்பு புட்டி மாதிரி இருந்துச்சுடா. என்னதே? ஆமாடா,
ஆமாண்டா, லைட்டாக தான் இடித்தேன். ஆனால் அப்படி அப்படி இருந்துச்சு. நம்மளும் உடம்பு ஏற்றணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்னன்ற? டேய், ஜிம்முக்கெலாம் போகிறது ரொம்ப கஷ்டம்டா. டயட்லாம் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. எடுத்தால் கரெக்டாக பண்ணணும். தப்பாக பண்ணால் கூட எதனாவது மிஸ்டேக் ஆகிடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான். என்னால் என்ன முடியாதா? அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்டே உன்னால் முடியலடா. அதுவே 2 பேஜ் தான், அதுவே எழுத முடியல. இதெல்லாம் எப்படி மச்சான்? என்னடா நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி என்னை போட்டு நோக்கடிக்கிறியே? நான் போகிறேன், நீ வரியா? இல்லைடா, நான் வரல. இவங்களுக்கு நான் எப்படி சப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். உடம்புல அங்கங்கே கட்டி கட்டியாக வீங்கியிருந்தாலாம் பிடிக்காது. வேண்டாம், நான் வரல. ஆமாம், நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? நீ வர்ற, அவ்வளோதான். ஏய், ஜிம்முக்கு காசுலாம் பே பண்ண முடியாதுடா, பரவாயில்ல மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம ஜிம்மினுடைய கையை அப்படியே பிடிச்சி அப்படி இருக்கமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டு பக்கம் நடந்து போயிட்டுருக்க. அவருடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. காலைல இடிச்சார்ல நம்ம அந்த பர்சன் நடந்து போயிட்டுருக்காரு. அதை பார்த்ததும் டே அவனை தாண்டா நான் எனக்கு காலைல இடித்தேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? வாடா. எங்கே? ஏய், அவனை ஃபாலோ பண்ணலாண்டா. எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தனை போய்ட்டு ஃபாலோ பண்ணணுன்ற? அவனை பார்த்து தான் எனக்கு உடம்பே ஏற்றணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குடா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், என்னென்ன செய்கிறான்றது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஐயோ இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. உனக்கு உடம்பு ஏற்றணும்னா எதுனா ஒரு ஜிம்மில் போய்ட்டு உட்கார, எதுக்கிட்ட அவனை ஃபாலோ பண்ணுற? அவன் இப்படி கட் அண்ட் ரைட்டாக இருக்கான் பாரு, அப்படி இருக்கணும் மச்சான். அதுக்கு அவன் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறானோ அதுதானே ஃபாலோ பண்ணணும். ரொம்ப தப்புடா. ஏய், கரெக்டான வழியில் போகிறேன்னு எனக்கு தோணுது, நீ ஏன்டா தப்புன்ற? வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை அப்படியே ரைட்டு கட் பண்ணி அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு அந்த பர்சனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரோ. இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணுற அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருது. எப்படின்னா அப்படியே பின்னாடி பதுங்கி அந்த கால் அந்த ஷூ தேய்க்கிற சவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்கவே இல்லையே, அவர் வாட்டு நடந்து போயிட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் அப்படியே பதுங்கி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மின் வாடா போகலான்னு சொன்னாலும் நம்ம கேட்காம அந்த பர்சன் பின்னாடி போயிட்டுருக்கு. அவர் நேராக ஒரு ஜிம்மில் வந்து என்ட்ரு ஆகுறாரு. ஒரு நார்மல் ஜிம், அழகாக அப்படியே உள்ள என்ட்ராக நம்ம அதை பார்த்துட்டு, பார்த்தியா இந்த ஜிம்மில் தான் இந்த உடம்பை வளர்த்து வச்சுக்கிறான். எத்தனை வருஷமாக இங்கே இருக்க இந்த ஜிம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பாரு. சரி, கண்டுபிடிச்சல மாப்பலாம். ஏய் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை திரும்பியும் கூப்பிட்டுக்கிட்டு அதே ஜிம்முக்குள்ளே அங்கே உட்காந்துட்ருப்பாங்களே அந்த விசாரிக்கிறதுக்கெலாம் வரவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்கள், இங்கே ஜிம் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அஃபோர்டபுள் தான் சார். ஓ, நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? நாளைக்கா? சும்மாரா, நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக சார். காலையில் 5 o'clock to 10 o'clock இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 to 6:30 and 7:30 வரைக்கும் போயிட்டுருக்கோம் சார். உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினர் வேணுமா, நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களா? பர்சனல் ட்ரெயினர்னால் நீங்கள் பர்சனல் ட்ரெயினருக்கு பே பண்ணிங்கன்னா அவங்க உங்களுடைய பாடி ஃபுல்லாக பில்டப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே செல்ஃப் ட்ரைனிங்னால் நீங்களே தான் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓ, ஆக்சுவலி நான் பிகினர் தான், ஸோ எனக்கு ட்ரெயினர் வேணும். ஓகே சார். சரி சார், இப்போதைக்கு ஜிம்மில் ஒரே ஒரு ட்ரெயினர் தான் இருக்கார். இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ட்ரெயினப் ஆகிட்டாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட எதனாவது பேசிவிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ட்ரெயினர் அரேஞ்ச் பண்ணுறேன் சார். ஓகே. நாளைக்கு வரப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க சார். ஓ, ஓகே. அப்போ நான் நாளைக்கு ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நாளைக்கே பே பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக சார். ஓகே, அப்போ நான் நாளைக்கு வரேன். ஓகே சார். அப்புறம் நீங்கள்? இல்லை நாளை கிடையாது, இவன் மட்டும்தான்.
ஓகே சார், உங்கள் பேர்? கிம் டேயோங். ஏஜ்? 25. 25. ஓகே சார், நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஆ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு போயிட, இப்போ நம்ம ஜீவன் தான் வெளியே வந்த வேகத்துக்கு, டேய் அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம ஜாயின் பண்ணிட்டீடா, என்னடா பண்ண போகிற? ஜிம்முக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு என்னமோ 5 கிலோ ஏறின மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்டா நீ வேறு இப்படி பண்ணுற? வா, அம்மா தானே, அம்மாலாம் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானே உருப்பட மாட்டேனான்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதுலையாவது உருப்படுவேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனை கூப்பிட்டு நம்மகிட்டே நேராக வீட்டுக்கு போக, நம்ம ஜிம்மன் வந்து அவர்கிட்ட வீட்டுக்கு போயிடுறாரு. இவரும் நம்ம டேவும் வந்து அப்படி வீட்டுக்குள்ளே நின்றாங்க. அவங்க அம்மா வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டே கிட்டே போயிட்டு நம்ம டேவுடைய அம்மா கிட்ட அப்படியே லைட்டாக ஷோல்டரில் அப்படி உரசுற மாதிரி உட்கார, அவங்க டக்குன்னு நம்ம டேவை தள்ளி விட்டு, ஏய் சி, வேர்வையோடு வந்து உரசிட்ருக்க, வீட்டுக்குள்ளே வந்ததை போயிட்டு குளிக்கணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, டே போ. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னது? இல்லைம்மா, நான் ஜிம் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். என்னது ஜிம்முமா? இது நல்லா இருக்க உடம்பாங்க கட்டி கட்டியே வீங்க வைப்பானுங்களே, அதுவா? அம்மா, அது கட்டிக்கிட்டே வீங்க வைக்கிறது இல்லை, ஹெல்தி மசில்ஸ் அதெல்லாம். என்ன கர்மாதிரமோ, அது எதுக்கு நீ ஜாயின் பண்ணுற? இல்லைம்மா, நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, அதான் கொஞ்சம் ஜிம்முக்கு போயிட்டு லைட்டாக உடம்பு ஏற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். என்னன்றீங்க? என்ன எல்லாம் பண்ணு, உருப்பிட்டா சரி. நினச்சேன் எங்கள் அம்மா இப்படி தான் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நேராக குளிக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க, மேலே போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அங்கே உள்ள மிரரில் அப்படியே அவருடைய பாடியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்கா. அதில் வேறு ஒரு இந்த ஜிம்முக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம டே வந்து உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நாள் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே வழக்கம் போல் ரொம்ப ஹாப்பியாக காலேஜுக்கு கிளம்புறாரு. கிளம்புனவர் அழகாக அப்படியே அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வழக்கம் போல் அந்த பஸ்ஸில் அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜுக்கும் போகிறாரு. கிளாஸ் போன வேகத்துக்கு நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை ஒரு மாதிரி விட்டு விட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம ஜிமினை, ஏய் இன்றைக்கி தானே ஜிம்மில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாம், அந்த அக்கா உன்னை ஜிம்முக்கு தேவையானதை எடுத்துகிட்டு சொன்னாங்கள்ல, ஏன்னா நீ எதுவுமே எடுக்காமல் வந்திருக்க. யார் சொன்னா எடுக்கலான்னு? எடுத்துகிட்டு வந்திருக்கானே. என்னது? இரு காட்டுறேன். இது காட்டுறேன்னு பாக்கெட்டுக்குள்ளே கை விட்றேன். இதோ கர்ச்சிஃபா. வேர்க்கும்ல, துடைக்க வேண்டாம். ஓ சரி, அப்புறம் என்ன? அவ்வளோதான்? அவ்வளோதானா? ஷூ போட்டிருக்கேனே. ட்ரெஸ்ஸு அதான் போட்டிருக்கேனே. இதே டிஷர்ட்டுடைய பண்ண போகிற? ஏன் பண்ணக்கூடாதா? எனக்கு தெரியல. சரி விட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் அப்படியே அழகாக உட்காந்துட்ருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸஸ்லாம் முடியுது. ஈவினிங் ஆகிடுது. நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக நேராக அந்த ஜிம்முக்கு வந்து போக, உள்ளே போன வேகத்துக்கு முதல்ல ஃபீஸை பே பண்ணிடுறாரு. பே பண்ண வேகத்துக்கு நம்ம டே வந்து அந்த அக்காட்ட ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருப்பார் இல்லையா, அவங்க வந்து சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய பர்சனல் ஜிம் ட்ரைனரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அங்கேயே உட்கார வைக்க, அந்த அக்கா கொஞ்சம் அப்படியே உள்ளே போயிட்டு வராங்க. அப்போ நம்ம டே தான் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ நான் அந்த அக்காவை பார்த்து, முடிஞ்சிருச்சா? சார் கொஞ்சம் ஒர்க் அவுட்டில் இருக்கார், நீங்கள் வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா போய் மீட் பண்ணுறீங்கன்னா மீட் பண்ணுங்கள். ஓ வேண்டாம், நானே போய் மீட் பண்ணிக்கிறேன். எங்கே இருக்காரு? இன்றைக்கி அவருக்கு லெக் டே, அந்த இடத்துல இருக்கார். இதுக்கு செக்ஷன்லாம் இருக்கா? ஆமாம், பிரித்து தான் வச்சுருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே ஒரு பக்கமாக அனுப்பிவிட, நம்ம டேவும் ஒரு பக்கம் அப்படியே போகிறாரு. பார்த்தா அங்கே நிறைய அந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி தூக்கி பார்த்துட்டு போகிறாரு. ஒன்று அத்தா கணக்குது. இருந்தாலும் நம்ம டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு நேராக அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துக்கு போனால், அந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு.
கொஞ்சம் நான் சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த பர்சனுக்கு வந்து நல்ல லாங் ஹேர், பிளாக் கலர் பனியன் போட்டிருக்காரு, டிஷர்ட்டில் பனியன் போட்டிருக்காரு, இது பிளாக் கலர் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காரு. அவருடைய முதுகு பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த ஆர்ம்ஸ் பக்கம்லாம் அவ்வளோ வேர்த்துருக்குது. கழுத்தில் ஒரு சின்ன துண்டு மாதிரி, ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு. ஒரு பக்கம் கை வந்து அவர் உட்காந்துட்ருக்க பிளேஸை அவ்வளோ ரைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. நரம்பெல்லாம் அப்படியே புடச்சிட்ருக்கு. நம்மகிட்டே இதை பேக் வியூவில் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கல்ப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எப்படி நர்வஸ் ஆகிடுது. சொல்லப்போனால் ரொம்ப ரூடன் ரகடாக இருப்பானா, ஹல்க்கு மாதிரி இருக்கானே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த பர்சன்கிட்ட போயிட்டு சார் சார்னு கூப்பிட்டேன். ஆனால் திரும்பின பாடில்லை. ஸோ நம்மகிட்டே வந்து முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த பர்சன் இன்னும் நம்மகிட்ட இப்போ பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் போட்டுட்ருக்க அந்த வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி தான் அவரே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மகிட்டே வந்து நின்றுக்கிட்டு பார்க்கல இன்னும். நம்மகிட்டே அந்த பர்சனை பார்த்து ஸ்டன் ஆகிடுறாரு. இப்போ நம்மகிட்டே தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி சில மாதிரி நின்றுட்டுருக்க. அந்த பர்சன் ஒரு வழியாக ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே கீழே குனிகிறாரு. பார்த்தா அவருக்கு முன்னாடி 2 கால் நின்றுட்டு இருக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தா நம்மகிட்டே. இப்போ அந்த பர்சன் அப்படியே எழுந்துச்சு, காலெல்லாம் லைட்டாக உதறிட்டு கழுத்தில் இருந்த துண்டை வச்சு அப்படியே அவருடைய சீக் சைடில் இருக்க அந்த வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு நம்மகிட்டே பார்த்து, அண்ணா அது ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கியா? பிகினர் தானே, வார்ம் பண்ணு. வார்மப்பா அப்படின்னா எனக்கு சுடு தண்ணி தான் வார்ம் பண்ண தெரியும். ஐயோ, என்ன யோசிக்கிற? இல்லை, அது நான் எல்லாத்துக்குமே புதுசு. சரி, இப்படி வா. ஓகே, உன் பேர் என்ன? கிம் டேயோங். கிம் டேயோங். ஓகே, கிம் டேயோங். இப்படி வந்து நல்ல. இல்லை, என்ன நீங்கள் டேன்னு கூப்பிடுங்க. ஓகே தான், ஏதோ ஒன்று. இப்போ நான் பண்ணுற மாதிரி எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை வந்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம டே ஃபஸ்ட்டு சீனில் இடித்தது, இப்போ ஜிம் ட்ரெயினராக போட்டிருக்குது எல்லாமே நம்ம ஜங்குக்கு தான், நம்ம டேவுடைய பர்சனல் ஜிம் ட்ரெயினர். இப்போ நம்ம டேவும் வந்து ஜங்குக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. பிகினர் அப்படின்றனால அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அதிகமாக எதுவும் பேசக்கூட இல்லை நம்ம ஜங்குக்கு. ஆனால் நம்ம டேக்கு வந்து சாரி கேட்கணும்னு தோணுது. ஏன்னா அன்னைக்குள்ளது எதையும் மனசில் வச்சுக்காமல் அவர் வேலை என்னமோ அதை மட்டும் கரெக்டாக பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டேக் லைட்டாக ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆக நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோ, மசில்ஸ் லூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட. அந்த நேரம் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு இதில் போய்ட்டு உட்கார்றாரு. ஆக்சுவலி அவருக்கு லெக் டேன்னு சொன்னார் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு வெயிட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம டே டக்குன்னு வந்து முன்னாடி நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜிம்முன்றது ஒர்க் அவுட்க்கு மட்டும்தான், பேசுறதுக்குள்ள. பேசணுன்னா பார்க்குக்கு போ, காஃபி ஷாப்புக்கு போ, நிறைய இடம் இருக்குது. இங்கே வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. ஓகே, அப்போது இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாமா? ஆஃப்டர் 7. ஓகே சார். 10 minutes தான் பிரேக்கு, திரும்பி ஆரம்பிக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அங்கே ஒரு இதில் பெஞ்ச் மாதிரி இருக்குது, அதில் போய்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் போடுற அந்த ஒர்க் அவுட்டை பார்க்குறாரு. அவர் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாரு நம்ம டே வந்து அப்படியே கண் கூட பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஒரு இதுவும் போடுறது ஒரு மசில்ஸ்க்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த மசில்ஸ் வந்து அசையும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கல்ப் பண்ணுறாரு. அப்போனா நம்மளும் இப்படி தான் வெயிட்டை தூக்கணுமா உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டே அவராகவே போயிட்டு வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக் கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா டே வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால வெயிட் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் வார்ம் அப் தான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு.
கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகாது. மணி ஒரு 7, 7:30 இருக்கும். நம்ம டீ வந்து ரெடி ஆகுறதுக்கு எல்லாமே வந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டாரு. காலேஜுக்கு யூஸ் பண்ண பேக் தான் வச்சுருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ நம்ம டீவும் சரி கிளம்பலாம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வெளியவே வெயிட் பண்ண நம்ம ஜங்குக்கு கரெக்டாக ஒரு 7:45 அந்த மாதிரி டைம் தான் வெளியவே வராரு. நம்ம டீவை பார்த்ததும், நீ போலியா? இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. நீ கிளம்புறப்ப என்கிட்ட ஒரு வாட்டி நம்பப்படுத்திருக்கலாம்ல. நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா டைம் பார்ப்பேன். இன்றைக்கி உனக்கு சொல்லி கொடுத்ததுனால என்னுடைய ஷெடியூல் மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் திரும்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தேன். இல்லை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட்டு போட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வெயிட் பண்ணேன். என்ன சொல்லணும் சொல்லு. ஐம் சாரி. எதுக்கு? இல்லை, அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது. நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் வந்தேன். அப்படி உங்களை மட்டும் ப்ளேம் பண்ணதே என் தப்பு தான். மன்னிச்சிருங்க. சரி, கிளம்பு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நாளைக்கு ஹாஷா எதுவும் வெயிட்டை கொடுத்துட மாட்டிங்களே? ஓ, அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் சாரி சொல்கிறேன். இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக தான் சொல்லி கொடுத்தீங்க. இருந்தாலும் உனக்கு 1 வீக்குக்கு வெயிட்டு கொடுக்க மாட்டேன். போய்ட்டு வா. ஓகே சார். உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஜங்குக். ஜங்குக். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நீ ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்க. இல்லை, இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேனே. நீங்கள் உங்கள் பாடியை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. குட் லக், டாடா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டே இப்படி ஓடுறத பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவர் பாட்டுனா ஹெட்ஃபோனை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்றாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே அண்ட் ஜங்குக் 2 பேருமே இப்படி தான். எதுவும் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் ஒரு 1 வீக்குக்கு ரொம்ப அமைதியாக போக ஆரம்பிக்குது. நம்ம டேவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜங்குக் கூட கோஆப்ரேட் பண்ணிவிட்டு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கார். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் போயிடுச்சு. அடுத்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமேட்டு வீட்டில் இருந்து நம்ம டேக்கு வந்து ஒரு நாள் ஜிம்மு வந்து லீவு. ஏன்னா ரெக்கவரி டைம் அப்படின்றதுனால லீவு. ஸோ வாரத்தில் 6 நாள் அவருக்கு ஜிம்முக்கு போகணும். ஃபஸ்ட்டு டே வெயிட்டு போட போகிறாரு. அதாவது வெயிட் வந்து தூக்க போகிறாரு. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போகிறாரு நம்ம டே. உள்ளே போகவும் நம்ம ஜங்குக் வந்து ஆல்ரெடி டம்பிள்ஸ் அந்த பிடிக்கிற இடம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்காரு. அந்த வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்ருக்காரு. நம்ம டே உள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக் பார்த்து நம்ம டேவை லைட்டாக ஸ்மைல் பண்ண நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஜங்குக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. அதை பார்த்ததும், குட் ஈவினிங் சார். இருக்கட்டும், உனக்கு ஒன்று பிடிக்கணும். என்னது? இந்தா. என்ன இது ட்ரெஸ் மாதிரி இருக்கு? போய் போட்டு வா. இங்கே வா. சேஞ்சிங் ரூம் இருக்கு, அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட். ஆனால் எதுக்கு? ஜிம் ஃபிட்டுப்பா. உனக்கு மசில் கெயின் ஆகுறது அண்ட் தூக்குறப்போ மசில்ஸோடைய அசைவெல்லாம் பார்க்குறப்போ உனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதனால தான் ஜிம்மில் வந்து கொஞ்சம் டைட்டாக ட்ரெஸ் போடுவாங்க. போ, இது பாடி ஃபிட்டு. கண்டிப்பாக மாற்றணுமா? ஆனால் இது ஏன் சைஸ்லையே. அது உன்னோடைய சைஸ் தான், எனக்கு தெரியும். போய்ட்டு வா. லூஸாக இருந்துச்சுன்னா? இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். போ. சரி, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டேவும் போயிட்டு சேஞ்சிங் ரூமில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. ஆக்சுவலி அது வந்து ஒரு பனியன் கிளாத் மாதிரி, அந்த எலாஸ்டிக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்து அப்படியே பாடியோட அட்டாச் ஆகிருக்கு. டிஷர்ட் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு ஒரு டைட்ஸ் பேண்ட் மாதிரி அது போட்டு அப்படியே நம்ம டே வந்து மிரர் முன்னாடி நிற்க பார்த்தா பாடி ஃபிட்டு பக்கா பாடி ஃபிட்டு, டைட்டாகவும் இல்லை லூஸாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு எப்படி சைஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வர ஜங்குக் பார்க்குறாரு நம்ம டேவுடைய ஸ்ட்ரக்சர், அப்படியே பார்க்குறாரு. பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலாம், ஆனால் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது, அதை மனசோடையே வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு எப்படி என்னுடைய சைஸ் தெரியும்? கண்ணாலேயே ப்ரோட்டீன் லெவலை மெஷர் பண்ணுறவன், இது தெரியாதா? ஓ, இந்தா உனக்கு இன்றைக்கி இந்த கேஜி தான். இது எவ்வளவு? ஜஸ்ட் 1 தான். 1 10 கவுண்ட்டு, சொல்ல போடு. ஓகே, இன்றைக்கி உனக்கு செஸ்ட்டு, ஓகேவா? ஓகே, தூக்க முடியலன்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டம்பிள்ஸை வந்து கையில், அது லாங்காக இருக்கும் இல்லையா, 2 கையாலும் தூக்குறது, ஒரே ஒரு டம்பிள்ஸ், அது வந்து அப்படியே வெயிட் டம்பிள்ஸ், அது பேர் என்னன்னு தெரில, சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அழகாக அப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் டேக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படி, நம்ம டேவுடைய பாடியும் ஜங்குடைய பாடியும் கொஞ்சம் அப்படியே கான்டாக்டில் வருது. நம்ம டேக்கு இது டோட்டலாக புதுசு அப்படின்றனால கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுறாரு, அப்பப்போ நவுந்து போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்னாச்சு? ஒன்றும் தூக்கு, வெயிட்டாக இருக்கு, அப்படி தான் இருக்கும், தூக்கு. நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி வர இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி படுத்துக்கிட்டு அந்த டம்பிள்ஸை வந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, டேவுடைய தலைக்கு மாட்டில் வந்து நின்றுட்டு அந்த டம்பிள்ஸை வந்து அவர் ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாரு, லிஃப்ட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம டேவும் ஒரு 2 வாட்டி தூக்கி இறக்குறாரு, ஆனால் அதுக்கு மேலே முடியல, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஜங்குக் கிட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்ட ஜங்குக் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டேவை பார்த்து, ஓகேவா? ஆனால் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. இது ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் தான், மசில் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் இன்னமும் நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். நீ சப்ளிமெண்ட்ஸ் ஒழுங்காக எடுத்தால் தான் அது ஸ்டாப் ஆகும். இவ்வளோ இருக்கா? இன்னும் நிறைய இருக்குது. எப்படி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களோ தெரியல. இப்போ நம்மகிட்ட இதான் நம்ம ஜங்குக்கு பார்த்து, சார் கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பெர்மிஷன் கேட்டதும் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய தலைக்கு சைட்லேருந்து நேராக அப்படியே நவுந்து போயிடுறாரு. நம்ம டேவும் வந்து பொறுமையாக எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணுறதுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து வைக்க, கீழே ஒரு 5 kg டம்பிள்ஸ் அப்படியே இருந்திருக்கோம். அதை தடுக்கி கீழே விழலான்னு போகிறாரு. நேராக ஜங்குக்குடைய செஸ்ட்லேயே போய்ட்டு விழுறாரு. ஆல்ரெடி அவரும் ஒர்க் அவுட் பண்ணி வேர்வையில் இருக்கார். நம்ம டேவும் செம்ம ஸ்வெட்டு. நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அவ்வளோ ஈரமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ண மாதிரி நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்லேயே அப்படியே சாஞ்ச மணிக்கு நின்றுட்டுருக்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருடைய ஒரு கை மட்டுமே நம்ம ஜங்குக்குடைய ஒரு செஸ்ட்டுக்கு வருது. அதாவது அவ்வளோ ப்ராடாக, அவ்வளோ மஸ்குலராக வந்து நம்ம ஜங்குக்கு இருக்கார். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம டேவுடைய சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்காக நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு, கேர்ஃபுல்லாக இரு. ஐம் சாரி, நான் அது கீழே இருக்கிறத பார்க்கல. இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு எடுத்து திரும்பி அதே இடத்துல வைக்கணுன்றது. நான் இல்லை, நான் எடுத்து வைக்கிறேன், ட்ரை பண்ணு. ஐயோ 5 கிலோவா? இல்லை நீங்களே எடுத்து வச்சுருங்க, நவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அந்த டம்பிள்ஸை தூக்கி ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறாரு.
நம்ம டேக் ஒரு மாதிரி ஷையாகிடுது. வார்ம் அப் பண்ணுறப்போ அப்பப்போ திரும்பி திரும்பி ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் வந்து நம்ம டே பார்க்காதப்பெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கே நம்ம டே கிட்ட வந்துட்டு, இரு, நீ எதுக்கு முதல்ல ஜிம்முக்கு வந்த? ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் கொஞ்சம் மசில் கெயின் பண்ணுறதுக்கு தான். வயசு என்ன? 25. வெயிட் என்ன? வெயிட் என்ன? ஸ்டெப் பண்ண மறந்துட்டேன். இப்படி வா. வெயிட்டு 65. கரெக்டாக தானே இருக்கா? அப்புறம் என்னாச்சு? இல்லை, கொஞ்சம் கெயின் பண்ணலாமேண்ணா. உனக்கு மஸ்குலைனை விடவும் ஷேப் கரெக்டாக இருக்கும். ஐ மீன் கர்வ்ஸு. நீ கர்வ்ஸ்க்கு வேணால் ட்ரை பண்ணு, மசில் கெயின் பண்ணாத. ஏன் மசில் கெயின் பண்ணால் என்ன? ஒரு சில பேருக்கு தான் அது வந்து சூட் ஆகும். உனக்கு ஃபேஸ் வந்து க்யூட்டாக கொஞ்சம் ஐ மீன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கல்ல, ஸோ உன்னுடைய பாடிக்கு கர்வ்ஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. உனக்கு என்னமோ அந்த மாதிரி பண்ண. கர்வ்ஸ்க்குன்னா நீங்களே சொல்லி தருவீங்களா? இல்லை, அதுக்கும் பர்சனல் கோச்சாக நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ நான் என்னுடைய இதை மாற்றிக்கிறேன். மசில் கெய்னிங் வேணாம், கர்வ்ஸ்க்கு போதும். நான் சொன்ன நான் மாறுறேன். நீங்கள் ஆல்ரெடி இதில் இருந்தவரை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தான். ஓகே, அப்போ நீ 20 kg 20 வேணாம், உன்னுடைய ஆவரேஜே 5 kg போதும். அதுக்கப்புறம் அந்த பால்ஸை யூஸ் பண்ணிக்கோ கர்வ்ஸ்க்காக. ஆனால் அதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதே. சொல்லித்தரேன் வா. இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு அது பாடி வார்ம் அப்புக்கு தான் வா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பவுன்சிங் பால் இருக்கும்ல, அந்த பால் சைடு வந்து கூட்டிகிட்டு போக அந்த பாலை வந்து நம்ம ஜங்குக் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம டேவை வந்து அந்த பாலுடைய கர்வ் ஷேப்கே வந்து அவருடைய ஸ்பைனை லைட்டாக பேக் சைட் பெண்ட் பண்ணி படுக்க சொல்கிறாரு. நம்ம டேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் ஜங்குக்குடைய கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக அதில் அப்படியே படுத்துட்ருக்க லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து பாராட்டுறாரு, ஓகே கரெக்டாக பண்ணுற, அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண நம்ம டேவும் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு சொல்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு நம்ம டே சொல்கிற அந்த ஒரு வலிக்குதுன்னா ஸ்டாப் பண்ணுறது, மசில் கிராம்ஸ் ஆகிடுச்சுன்னா மசாஜ் பண்ணி விட்டுறது, அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கேரிங்லாம் பண்ணுறாரு. நம்ம டேக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயம் நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லித்தர அந்த விதம் அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நாள் தவறாமல் கரெக்டாக ஜிம்முக்கு வராரு. ரெக்கவரி டைமு வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் ஜிம்முக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு. நம்ம ஜங்குக்கும் டேக்கும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு அப்பப்போ டேக் வந்து எதனாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தர்றது, லைக் ப்ரோட்டீன் சம்மந்தமாக இன்டேக் பண்ணுற மாதிரி எதனாவது வாங்கிட்டு வந்து தர்றது. நம்ம டேவும் வேண்டான்லாம் சொல்லாமல் ரொம்ப ஒரு முழு மனசோடு அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சண்டே டைம் காலையிலேயே நம்ம டே வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு ஜாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தா பார்க் சைடில் நம்ம ஜங்குக்கு வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து நம்ம டே நேராக அந்த சைடு போயிட்டு, ஹாய் சார். ஹே, என்ன வார்ம் அப்பா? காலையிலேயே எனக்கு லீவ் தான், அதான். வெளியே இருக்கும் போதெல்லாம் சார்னு கூப்பிட வேண்டாம், ஜங்குக்னு கூப்பிட்டு. ஓகே. சார்னு கூப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. ஆமாம், நானும் கேட்கவே இல்லை, நீங்களும் சொல்லவே இல்லை. உங்கள் ஏஜ் என்ன? 25.
அப்போ நீங்கள் நானும் சேம் ஏஜா? ம். ஆனால் இது இவ்வளோ மஸ்குலரா? அப்போ எப்போத்துலேருந்து நீங்கள் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸோ அப்படியே ஓ செம்ம தெரியுமாண்ணா. சரி சரி நீ ஆரம்பிக்காத, ஜாகிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்குக்கும் டேவுமா சேர்ந்து ஜாகிங்க்கு போகிறாங்க. அப்படியே போகிற வழியில் ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே உட்காந்துட்டு சின்னதாக அந்த எப்படி சொல்கிறது லெமன் டீன் ட்ரூப் சொல்லுவாங்கள்ல, அது 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாடி பற்றி அந்த கெய்னிங் பற்றிலாம் வந்து பேசிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க நம்ம டே அப்போ தான் நம்ம ஜாக்குக்கை பார்த்து, அப்புறம் சார் இவ்வளோ மஸ்குலாக என்ன இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸும் உங்களை தான் சைட் அடிப்பாங்க, ஆமாம் தானே? ம் ஆமாம். ஆமாவா? இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா அவங்க சைட் அடிப்பாங்க தான், நான் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? நம்புன்னு சொன்னால் நம்ப மாட்டேன், கூட இருந்து பாரு தெரியும். அது எப்படி நான் கூட இருக்கிறத? இன்னைக்கு நைட்டு கிளப்புக்கு போகிறேன், வரியா? கிளப்பா? என்ன கிளப்பா? நீ நினைக்கிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லை, அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க. ஆமாம். ஆனால் நீங்களும் உங்கள் இரு நான் என்னுடைய பாடியை பார்க்கணும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் அப்படியே ஆல்கஹால் எடுத்துப்பேன். கரெக்டு. அப்போ எதுக்காக போகிறீங்க? ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, கூப்பிட்டாங்க, போகிறேன், அவ்வளோதான். நானும் உன்னை கூப்பிடுறேன், வரதா இருந்தால் வா. சரி நான் வரேன், ஆனால் என்னை தனியாக விடக்கூடாது. என் கூடவே இருப்பீங்களா? கூட்டிகிட்டு போகிறது நான், உன்னை எப்படி தனியாக விடுவேன்? இல்லை கேட்டா. எப்போ டைமிங் என்ன? நீ ஒரு 4 o'clock ரெடி ஆகிடு. நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாகிங்லேயே நேராக ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம டே வந்து வீட்டுக்கே வந்துடுறாரு. நம்ம ஜங்குக்கும் அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளப்புக்கு ரெடி ஆக சொன்னார் இல்லையா? ஸோ அதே மாதிரி அழகாக ரெடியாகி நம்ம டே வந்து வெயிட் பண்ணுறாரு. அவங்க அம்மாக்கிட்டேயும் பெர்மிஷன் கேட்டுட்றாரு. இப்போ நம்ம டேவும் வந்து ஒரு 5:30 இருக்கும், அந்த மாதிரி ரெடியாகி அப்படி வெளியே நின்றுட்டுருக்கா. ஒரு கார் வருது, நம்ம ஜங்குக் தான். அழகாக நம்ம டேவை வந்து பிக்கப் பண்ணிக்க. இவர் பிக்கப் பண்ண வருவாருன்னு தெரியும், ஆனால் இப்படி வருவாருன்னு நம்ம டேக்கு வந்து தெரியாது. கார்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காரு, உள்ளே வந்து டிஷர்ட் கூட இல்லை. அவருடைய ஆப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியுது. நம்ம டே அதெல்லாம் பார்க்காத மாதிரி அமைதியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நேராக அந்த கிளப்புக்கும் வந்துடுறாங்க. மணி ஒரு 6:15 அந்த மாதிரி டைமு. கிளப்புக்குள்ளே என்ட்ராகும்போது உள்ளே என்ட்ரானது நம்ம ஜங்குக்கூட லுக்கே மாறுது. ஏன்னா டே லைட்டில் இருக்கிறதுக்கும் அந்த டிஸ்கோ லைட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கலர் வேரியேட் ஆகும்ல, பிங்க் கலரு, ரெட் கலர்னு, அதில் ஒரு கலரும் நம்ம ஜங்குக்கு மேலே அடிக்கிறப்போ ஒன்று ஒரு மாதிரி வைப்பில் இருக்குது. அவருடைய பாடிக்கும் அந்த லைட் செட்டிங்க்கும் மியூசிக்கும் நம்மகிட்டே ஒரு மாதிரி அப்படியே மோகத்துக்கு போகிற ஒரு மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது நம்ம ஜங்குவை பார்க்குறப்போ. இருந்தாலும் ஜங்கு கூடயே இருக்கார். அங்கே நிறைய பேர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி லிட்ரலி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரே அறியாமல் அன்கான்ஷியஸாக ஜங்கு கூட என் கையை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்க நம்ம ஜங்குக்கும் சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாரு, ஆனால் விட்டுட்டுறாரு. இப்போ நேராக அவருடைய ஃப்ரெண்டுடைய ப்ளேஸ், அதாவது அவங்களாம் வந்து பெஞ்ச் போட்டு உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம ஜங்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி புது பையன் இருக்கிறத பார்த்து நம்ம ஜங்குக்கும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கும் இவனுங்கிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. நம்ம டே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு ஒட்டுண்ணி மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டில் ஒருத்தன் நம்ம டேவை பார்த்து, ஹே ஹாய், உன் பேர் என்ன? கிம் டேயோங். கிம் டேயோங், உன்னோட பேர் அழகாக இருக்குது. ஆமாம், உனக்கும் ஜங்குக்கும் எப்படி செட் ஆச்சு? அவன் யாரையுமே பார்க்க மாட்டானே, எப்படி கவுத்தவன? இல்லை, நான்லாம் எதுவும் பண்ணல. அப்படி ஜங்குக் தான் ப்ரப்போஸ் பண்ணனா? ஓகே,
அப்போது நம்ம ஒரு கேம் விளையாடலாம். ஜபக், நீ ஏன் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படி பண்ணியோ அதேமாரி எங்களுக்கு பண்ணி காட்டக்கூடாது? ஏய், நான் அதெல்லாம் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடா. எப்படிடா பண்ணாமல் லவ்வை சொன்னேன்? லவ்லாம் இல்லைடா, பொய் சொல்லாத. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ இல்லைன்னு சொன்னால் நாங்களாம் நம்போன்னு நினைக்கிறியா? கமான் கமான் கமான், அட்லீஸ்ட் நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ் தான்றத எங்கள் எல்லாருக்கும் கண்கூட ஜங்குக் ஒரு பக்காவான பேருக்கு செட் ஆகிட்டான் அப்படின்றத நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கு 2 பேரும் ஒரு கொடுத்துக்கோங்களேன். ஏய், என்ன நினச்சிட்ருக்க? சும்மார வேண்டாம். ஏய், என்ன ஜங்குக், கப்பல்ஸ்குள்ளே இதெல்லாம் நார்மல்டா. அதுவும் கிளப்லலாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. டேய், நீயாவது சொல்லு, நீ எதுக்கு அமைதியாக இருக்க? இல்லை, அது பப்ளிக் பிளேஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் இல்லை, அது வந்து சரி விட. கப்பிள்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நம்ம ஒரு கேம் விளாடலாம். டே, எடுறா அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அவரும் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அதில் என்னென்னமோ எழுதுகிறாங்க. அதில் ஒரு சீட்லேயும் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் 2 சீட்டு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த சீட்டில் வந்து மொத்தம் 6 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 2 பிரித்தா 3 பாகமாக வரும். அந்த 3 பாகத்துலேயும் 2 ஒரே ஒரு நேம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்கா, 2 சீட்டாக 3 பேர் இருக்கா. அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு 2 வந்து கிஸ் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று 2 வந்து ஹக்குன்னு இருக்கும், இன்னொன்று 2 வந்து ஸ்லாப்புன்னு இருக்கும். இப்போ இது 3த்துலேயும் வந்து குலுக்கி போடும்போது ஒருத்தர் ஒரு சீட் எடுக்கும்போது, இப்போது ஜங்குக்கு வந்து கிஸ் அப்படின்ற ஒரு சீட் வந்துச்சுன்னா அதோடைய பேரான கிஸ் சீட்டு வந்து எங்கே போயிருக்கு அப்படின்றது வந்து சும்மா அப்படியே ட்ராக் பண்ணி அந்த ட்ரூத் ஆர் டேர் மாதிரி அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கேம். ஸோ அதே மாதிரி நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு வந்து ஃபுல்லாக அந்த 4 சீட்டு கணக்காக வச்சு எழுதி பேராக அப்படியே எழுதி குலுக்கி போடுறாரு. ஆளுக்கு ஒரு சீட் எடுக்கிறாங்க. நம்ம டேக்கு செம நர்வஸ் ஆகுது. ஏன்னா அதில் எசக்கு பசக்காக இருந்து அது ஜங்குக்கு இல்லாமல் வேறு யாருக்காவது இருந்தால் அவரால் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக தெரியும், ஜங்குக்னா கூட ஏதோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் மற்றவங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஒரு மாதிரி பயத்தோடையே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டே தான் வந்து சீட் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் வந்து ஹக்குன்னு இருக்குது. நம்ம டே வந்து அந்த சீட்டை திருப்பி காட்டுறாரு, ஹக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருடைய ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு வந்து ஹக்குன்ற சீட் யாருக்கு வந்திருக்கு, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்க பார்த்தா கடைசியில் அந்த ஹக் வந்து நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக வரா நம்ம டே வந்து ஹக் பண்ணுறதுக்கு. நம்ம டேக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்க அவர் கரெக்டாக டேவை வந்து ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு வரப்போ நம்ம ஜங்குக்கு இடையில வந்து அவர் வந்து ஹக் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு, டே இதெல்லாம் போங்க, அவனுக்கு தானே வந்துச்சு ஹக்கு, நீ எதுக்கு ஹக் பண்ணுற? ஏய் வேணாண்டா, போதும், நம்மளுக்குள்ளே விளையாடுறது வேறு, இது வேறு. நான் ஒரு மச்சான், ஹக்கு தானே, டே ஹக் பண்ணு. இல்லை, அது நான் வேணா ஜங்குக்கு கூட ஹக் பண்ணுறேன். ஜங்குக்கு ஹக் பண்ணுறியா? நீங்கள் 2 பேர் தான் லவ்வர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கம்பல் பண்ண நம்ம டேக்கும் வர வழி இல்லாமல் வந்து ஏஞ்சி நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டுக்கு அந்த ஹக்குன்ற சீட் வந்துச்சுன்னு சொன்னால அவர் நம்ம டே வந்து ஹக் பண்ணுறாரு. சும்மா பண்ணால் பரவாயில்ல, நல்லா டைட்டாக ஹக் பண்ண நம்ம டேவுடைய ஹோல் பாடியும் அந்த பர்சனுடைய ஹோல் பாடியில் அப்படியே லைட்டாக அப்படியே டச் ஆகிடுது. இப்போ அப்படியே அந்த பர்சன் திரும்பி அவருடைய பிளேஸில் போய்ட்டு உட்காந்துக்க நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அதே இடத்துல உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை கட்டுறாரு. அடுத்தது இதனால் சீட்டு இடக்கு புடக்கா வந்துச்சுன்னா ஏஞ்சி கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு மூடாடியே உட்காந்துட்ருக்க கொஞ்சம் அப்படியே பேசிவிட்டு அந்த சீட்டை அப்படியே குலுக்கி போடுறாங்க. செகண்ட் சீட்டு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறது நம்ம ஜங்குக்கை.
ஜங்குக் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் எது வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கோ அதே வந்திருக்கு. அதாவது கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதில். இப்போ அந்த கிஸ்ன்ற சீட்டு யாருக்கு வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே நர்வஸாக அவங்க சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்க. எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. நம்ம டேவுடைய கை மட்டும் நடுங்குது. என்ன இது இவன் கை மட்டும் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டேவுடைய சீட்டில் தான் வந்து கிஸ்ன்னு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து என்னமோ தெரியல, டேக்கு தான் அந்த கிஸ் வந்து சீட்டு வந்திருக்கு அப்படின்னதும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன் அப்படின்னே தெரியல. இப்போ நம்ம ஜங்குடைய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் கேட்டப்போ தான் பண்ணல, இது கேமு, நாங்கள் எதுவும் பண்ணல, நீங்கள் தான் சீட் எடுத்தீங்க, இப்போது அந்த டேரை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் வந்து டிவி பார்க்குறாரு. டிவியும் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம்டா, எவ்வளோ நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்பல் பண்ண ஆரம்பிக்க நம்ம டீவும் சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட கண்ணை காட்டுறாரு. நம்ம ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு கிட்ட அப்படி சீக்ஸில் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வர, ஆனால் நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானே, அவன் சும்மா இல்லாமல் டேவோடைய கண்ணத்தை பிடிச்சி ஜங்குக் சைட் திருப்பி விட்டுடுறான். ஸோ ஜங்குக்கும் டேவும் அப்படி லைட்டாக அப்படியே லெஃப்ட் டு லெஃப்ட் அப்படி கிஸ் பண்ணிக்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வைடேஸில் போக, டேவும் ஒரு மாதிரி வைடேஸில் போக, கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படியே ஜோன் அவுட் ஆகி அவ்வளோ க்ளோஸில் இருந்திருப்பாங்க. இப்போ டக்குன்னு அப்படியே ரெண்டு பேரும் பின்னாடி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நார்மலைஸ் ஆக ட்ரை பண்ணேன். இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன நடிப்பு நடிக்கிறீங்க, ஏய் இதுக்கு மேலே இந்த கேம் விளாண்டா சரி வராது, நான் கிளம்புறேன். சரி எந்த கேமும் வேண்டாம், ஜஸ்ட் ஃபன். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, நம்மளும் டான்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டா ஜங்குக்கே எழுந்துச்சு சும்மா பாடி மட்டும் தான் அசைக்கிறாரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் ஒரு டான்ஸ் ஆடல. நம்ம டேவும் அதே மாதிரி ஜங்குக்கிட்டே தான் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. ஒரு 7:30 ஒரு 7:45 அந்த மாதிரி டைம். கிளப்லேருந்து எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம டே வந்து கிளப்லேருந்து வெளியே வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்கு கார் எடுக்க போகிறார். அதனால் நம்ம டே வந்து பின்னாடி நடந்து போகாமல் கிளப் வாசல்லே நின்றுட்டுருக்காரு. நம்ம டே அப்படி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை, ஓகேவா, எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி ரோட்டோரமாக நடக்கணும்னு தோணுது, சரி வா போகலாம். என்ன சம்மதியாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. அதே நினச்சிட்ருக்கியா? இல்லை அந்த கேமே நினச்சிட்ருக்கியாண்ணா? லைட்டாக ஐம் சாரி, நான் வேணும்னு பண்ணல, அவன்தான், உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும், நீங்கள் குழப்பிக்காதீங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை பரவாயில்ல, மற்றவங்கனா தான் பயந்துருப்பேன், நீங்கள் தானே ஒன்றும் இல்லை. நான் தானே நீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், அதான் அப்படி சொன்னேன். ஓ சரி, கையை பிடிச்சிக்கோ. கை பிடிச்சி நடந்து வா. ஏன் என்னமோ தெரியல, ஆம்ஸை பிடிச்சிக்கிறப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் கேட்டேன். ஓ கிளப்பில் பிடிச்சிட்டு இருந்தது மாதிரி. அங்கே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுக்குறீங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன்? ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓ அப்போ ஓகே, பார்த்து இல்லை பார்த்து நடந்துப்பான்னு. காருக்கு போகலாமா?
போகலாம். இப்போ ஓகே தானே? இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் நடக்க தோணுதா? இல்லை, ஓகே தான். வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்பியும் நடந்த பாதையிலேயே திரும்பியும் நடந்து வர ஸ்டார்ட் ஆக பொறுமையாக மழை வந்து தூறல் போட ஆரம்பிக்குது. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு மழை தூறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த மழையிலே நனையிறதுக்கு ஸ்டார்ட் ஆக நம்ம டேவுடைய தலையெல்லாம் ஆல்ரெடி நனைஞ்சிருச்சு. ஸோ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஜாக்கெட் அது ஒன்று தான் அவர் போட்டிருந்தாரு. அந்த ஒரு ஜாக்கெட்டையும் கழட்டி நம்ம டேவுடைய தலைக்கு மேலே வச்சுட்டு அவருடைய தலைக்கும் லைட்டாக அப்படியே அந்த நனையாத மாதிரி ஒட்டிக்கிட்ட மாதிரி நம்ம டேவுடைய ஃபேஸும் ஜக்குடைய ஃபேஸும் அந்த சில்லுன்னு கிளைமேட்டு மழையில் கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே ஓடி வராங்க காருக்கு. அவங்க வந்த வேகத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு அந்த காருக்குள்ளே என்ட்ராக நம்ம சங்குக்கு அந்த ஜாக்கெட்டை எடுத்து பேக் சீட்டில் போட்டுடுறாரு. ஏன்னா ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. ஒரு மாதிரி டேவுடைய தலையெல்லாம் ஈரமாக இருக்குன்னு அவருடைய வந்து தலையெல்லாம் அப்படியே கவட்டி விட ஆரம்பிக்க நம்ம சங்குக்கு அவர் பாட்டுனா அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டேவுடைய கண் சும்மா இல்லாமல் அவருடைய பில்ட் அந்த மஸ்குலர் அண்ட் பாடியை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுது. நம்ம சங்குக்கு அதை கவனிச்சிட்றாரு. இப்போ நம்ம சங்குக்கு தான் போதுமா பார்த்தது, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்குறியா? வச்ச கண்ணை வாங்கமாக பார்க்குறியே, கொஞ்சம் சிமிட்டிட்டு பாரு. சாரி அது பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜாக்கெட்டை போட்டுக்கலாம்ல, ஈரமாக இருக்கு. சரி போகலாம். இவ்வளோ மழையில் போனால் டிராஃபிக் இருக்கும், அங்கே போய் நிற்கிறதுக்கு இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம். சரி, சாங்ஸ் கேட்பியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தலையாட்டினதும் நம்ம சக்குக்கு வந்து ஒரு மெலோடி சாங் போடுறாரு அந்த காரில். அது நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அமைதியாக அந்த சாங் அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த மழையவும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே சக்குக்கை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. ஆனால் நம்ம டே வந்து நர்வஸாக இருக்கிறது நம்ம சக்குக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம சக்குக்கு அவர் பாட்டுன்னு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்க நம்ம டே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். லைட்டாக சக்குக் சைடு வந்து திரும்புகிறாரு. சக்குக்கு வந்து 2 கைகளையும் ஒன்றா தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சூடான காற்று அவருடைய உள்ளங்கை கையிலக்குள்ளே வந்து அப்படியே ஊதிக்கிட்டு ஒரு மாதிரி குளிரில் கிளிகிளி நடுங்குவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சக்குக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே என்னாச்சு? இல்லை குளிருது, என்கிட்ட எக்ஸ்ட்ரா கூட எதுவுமே இல்லை, நீங்கள் அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க, கொஞ்சமாவது ஓகேவாக இருக்கும். அதுவே ஈரமாக இருக்குது, அது எப்படி நான் போட்டுக்கிறது? வேறு எதுவுமே நீங்கள் வண்டியில் வச்சலையா? ஜிம்முக்கு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் நேற்று தான் துவைக்கிறதுக்கு போட்டேன். ஓ, இப்போ என்ன பண்ணுறது தெரியல. வீட்டுக்கு போய் தான் எதனா சூடாக சாப்பிட்ணும். அட்லீஸ்ட் வாங்க, இல்லைனா கிளப்புக்குள்ளேயாவது போகலாம். வேண்டாம், போனால் திரும்பி எதனா ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளப் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? உங்களுக்கு இப்படி குளிருதே. உனக்கு குளிர்லையா? குளிருது தான், ஆனால் அது என்னால் தாங்கிக்க முடியுது. ஆனால் நீங்கள் இப்படி நடுங்குறீங்க, எனக்கு என்ன பண்ணுறது? இல்லை அதனால் நான் வேணா எதனா போய் வாங்கிட்டு வரட்டா? அடிக்கிற மழையில் என்ன பண்ண போகிறேன்னே, சும்மா இரு. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் பண்ண முடியும். இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட கம்ஃபர்டபுளாக தானே இருக்குன்னு சொன்னீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு நீங்கள் அப்போ ஹெல்ப் பண்ணீங்கள, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன ஹெல்ப் பண்ண போகிற? மலையில் இறங்கி ஓட போறியா? இல்லை, ஹெல்ப் பண்ணால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஷங்குக்கு அப்படியே உட்கார சொல்ல நம்மகிட்டே அவருடைய சீட் பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஷங்குக்குடைய சிக்ஸை அப்படி கப் பண்ணிட்டு அவருடைய ஃபேஸ் கிட்ட போக அப்போவே நம்ம ஷங்குக்கு வந்து குளிரெலாம் அடங்கிடுது, சூடு ஏற ஆரம்பிச்சிருது. நம்ம ஷங்குக்கு அசைவும் இல்லை, அப்படியே இருக்கார். டேவும் ஃபேஸ் கிட்ட போய்ட்டு பண்ணலாமா வேண்டாமா, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க நம்ம ஷங்குக்கு கொஞ்சம் கிட்ட வர்றாரு. நம்ம டேக்கு புரிஞ்சிடுது அவருக்கு அந்த வார்ம்னஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாஃப்டாக ஒரு கிஸ், அமைதியாக அந்த சில்லுன்னு காற்று, 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு சில்னஸ் போய் திரும்பி ஒரு ஹார்ட்னஸ் வர்றது, மெலோடி சாங் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு லாஸ்ட்டும் இல்லை, அவ்வளோ அழகாக அப்படியே ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் ஜஸ்ட் கிஸ்ன்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேஷனேட்டாக ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு ஒரு இடி இடிக்குது. அந்த இடி சவுண்டில் தான் 2 பேருமே அந்த கிஸ்ஸையை பிரேக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி 2 பேரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போயிட்டு நர்வஸாக 2 பேருக்குமே வந்து ஃபேஸ் லைட்டாக ப்ளஷ்ஷு ஒரு மாதிரி சிவந்து போயிடுது. நம்ம டேவும் அப்படியே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே கீழே பார்த்துட்ருக்க. நம்ம சங்குக்கும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். இப்போ நம்ம சங்குக்கு தான் மழை பெய்யுது, போர் அடிக்குது, என் ஃபோனில் சார்ஜர் இல்லை, ஷட் டவுன் ஆகிடும், குளிருது, கொஞ்ச நேரம். என்னது என்ன கேட்டீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கா? இல்லை நான் தப்பான இன்டென்ஷனில் எதுவும் கேட்கல. இப்போ பண்ணதை விடவும் கம்மியாக தான் கேட்டேன். பண்ணிக்கலாமான்னு. ஓ, நான் கிஸ் பண்ணேன்னா அது வேறு எதுலையாவது போய் முடிஞ்சிடும். ஜஸ்ட் hug is enough for me. உனக்கு வேணானா வேணாம், இல்லை பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கும் அவருடைய சீட் பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கிட்ட வர நம்ம டேவும் கொஞ்சம் கிட்ட வந்துக்கிறாரு. 2 பேரும் வந்து அவருடைய பாடி அப்பர் பாடி மட்டும் அப்படியே டச் ஆகுற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு வார்ம்னஸ் இருக்கே, அதெல்லாம் குளிரில் நல்லா நடுங்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து ஹக் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் சிலுக்கும். அந்த மாதிரி அப்படியே கைஸ் எங்கள் அம்மா ஹக் பண்ணியிருக்காங்க, ஓகே, தப்பாக எடுத்துக்கூடாது. அந்த ஹக் வந்து ஃபீல் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். அதே தான் நம்ம ஷங்குக்கு வந்து அந்த ஒரு வார்ம்னஸ் வந்து அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நம்ம டேவும் அப்படியே அமைதியாக சங்குக்கு அப்படியே அந்த ஹக்கை வந்து கொடுத்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் சங்குக்கெல்லாம் எட்டி ஹக் பண்ண முடியல. ஸோ டேவை பிடிச்சி ஒரே வழியாக வலிக்க நம்ம டே வந்து அவருடைய சீட்டில் இருந்து அப்படியே டேர்ன் ஆகி நம்ம சங்குக்குடைய சீட்டில் ஒன் சைடாக மடியில் வந்து உட்காந்துக்கிறாரு. நம்ம டே ஒரு மாதிரி வைட் ஐஸோடு பார்க்க, இப்போ தான் வசதியாக இருக்கேன், கொஞ்ச நேரம் ஆடாமல் சேமா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு டேவோடைய பாடியவே அப்படி டைட்டாக பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு அப்படி இருக்கிறது நம்ம டேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஒரு மாதிரி ஒரு கிரேவிங் மேன் அவனுக்கு, அதாவது ஒருத்தர் நம்மளுக்காக கிரேவிங்ஸ் இருக்கும்ல, ஆசைப்படுறது, கூட இருக்கணும், ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் வரும், மெயினாக பார்ட்னர்கிட்ட. அந்த மாதிரி நம்ம சங்குக்கு வந்து டேக்கிட்ட இருக்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் அமைதியாக இருக்கார், சங்குக்கும் அமைதியாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நம்ம சங்குக்கு அசந்துடுறாரு, சொல்லப்போனால் லைட்டாக தூங்கிடுறாரு. ஆக்சுவலி இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். யாராவது நம்மளுக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட நம்ம பாடி கான்டாக்டோடு இருக்கும்போது சீக்கிரம் தூக்கம் வரும். அதே தான் நம்ம சங்குக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துடுது. அமைதியாக டேவை ஹக் பண்ண மாதிரி தூங்க நம்ம டேவும் கண்ணை மூடி அசந்துடுறாரு. அப்படியே அந்த மழையும் பேஞ்சு ஓஞ்சி போயிடுது, அமைதியாகிடுது அந்த இடமே. இன்னும் 2 பேரும் ஹக் பண்ணபடியே அந்த இடத்துல இருக்க. கிளப்பை க்ளோஸ் பண்ண போகிறவங்க பார்க்கிங் ஏரியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக 2 பேரையும் வந்து அந்த கிளாஸ் டோரை வந்து நாக் பண்ணி எழுப்புறாங்க. அப்போ தான் நம்ம சங்குக்கு வந்து
முழிக்கிறாரு. முழிக்கல, ஜங்குக் தான் முழிக்கிறாரு. ஃபஸ்ட் அப்படியே எழுந்துருச்சு பார்த்தா வெளியே செக்யூரிட்டி, சார் இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட சொல்ல, ஜங்குக்கு ஐயோ சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கான் ஒன் சைடாக அவருடைய செஸ்ட் ஏரியாவில். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து எழுப்பலை, ஜஸ்ட் காரை ஆன் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த இடத்த விட்டு காரை வந்து மூவ் பண்ணிடுறாரு. கார் கொஞ்சம் மூவ் ஆகி அந்த ஸ்பீட் பிரேக்லாம் ஏறி இறங்கும் போது தான் வந்து எழுந்திக்கிறாரு. அப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம எழுப்பியிருக்கலாம்ல, எதுக்காக அப்படி பண்ணீங்க? அது நல்லா தூங்கிட்டு இருந்தேன், காரை நிப்பாட்டேன், நான் அப்படிக்கா போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு ஓரமாக காரை வந்து ஸ்டாப் பண்ண நம்ம இறங்கி அந்த சைட் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா திரும்பியும் மழை வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம டேவோடைய வீட்டு சைட் போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம், கண்டிப்பாக இன்றைக்கி போக முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறாருனா கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஜிம்மினுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் தங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட, ஜிம் ட்ரைனர்னு சொன்னால் யார் விடுவா? ஸோ அதனால் ஜிம்மினுடைய வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்னு நம்ம வந்து ஜங்குடைய வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கிறாரு. வந்த வேகத்துக்கு தலையை தவட்டி விட்டுட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு எதுனா ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு மாற்று துணி எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு மேலே கெஸ்ட் ரூமையும் காட்டி கொடுத்துட்டு அவர் வந்து அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து டிசிப்ளினாக இருக்கார், கன்சிஸ்டன்சியாக இருக்கார், அவருடைய ஷெடியூலில் அவர் கரெக்டாக இருக்கார், பார்த்ததுக்கு ஜென்டில்மேனாகவும் இருக்கார், இதெல்லாம் தாண்ட ஹேண்ட்ஸமாகவும் இருக்கார். நம்ம வந்து லைக் அவர் நினச்ச மாதிரி ஒரு ஐடியல் டைப் மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ. ஸோ லைட்டாக ஜங்குக்கு வந்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம அவருடைய வீட்டில் இருக்கும்போதே, சமைக்கிறப்போ, அந்த டேபிள் க்ளீன் பண்ணுறப்போ, டிவி மாற்றுறப்போ, சேனல் மாற்றுறப்போ, எதனாவது ஒன்று சாப்பிட்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டே இருக்கா. நம்ம வேறு ஓப்பன் டைப் இல்லையா? ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து பெஞ்ச் எல்லாமே வந்து டேபிளில் சாப்பாடெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம லைட்டாக அந்த டேபிளில் லைட்டாக சாஞ்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து, ஜங்கு நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். பேசிக்கலாக நான் ஓப்பன் டைப், சொல்கிறது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன், சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன். என்ன சொல்லு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ மீன் யூ லவ் மீ? என்ன ஆமான்ற? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதில் என்ன இருக்கு? சரி, ஏன் பிடிச்சிருக்கு? என் பாடினாலையா? சிச்சே, அதுவும் ரீசன் தான், ஆனால் மெயின் ரீசன் இல்லை. சரி, அப்போது மெயின் ரீசன் என்ன? நீ ஒரு நல்ல பையன். நான் நல்ல பையனை அதை வச்சு சொல்கிறேன். ஏன் நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட வித வச்சு தான் சொல்கிறேன், பழகுறதுனால தானே சொல்கிறேன். சரி, அப்போ இந்த நல்ல பையன் கூட நைட் ஒரே பெட்டில் என் கூட படுத்துப்பியா? ஓகேவா? சரி, உட்கார், சாப்பிட்டு தூங்க போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட்டு கேஷுவலாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நர்வஸாக இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருக்கார். ஏன்னா அவருடைய மனசில் உள்ளதை சொல்லிட்டார் இல்லையா? ஸோ அப்படியே ரொம்ப கேஷுவலாக சாப்பிட்டுருக்கா. சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம ஜங்குக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வைக்கிறாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. வந்து நர்வஸாகவோ இல்லைன்னா பெட்டில் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிற அந்த பயம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கார். கரெக்டாக தூங்குகிற நேரமும் வருது. நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பெட்டுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஏறி படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு கூப்பிட்டா ஏறி வந்து படுத்துக்கிறாரு. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து அந்த செஸ்ட் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த சைடில் போய்ட்டு நம்ம அவருடைய ஃபேஸை ஜங்குக்கோடைய செஸ்ட்டோடு ஒட்டி வச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. லைக் எப்படி அப்படி பயம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட
டேவை பார்த்த டேவ், உனக்கு பயமா இல்லை நான் உன்னை எதனா பண்ணிடுவேன்னு? ஏன்? கார்லேயும் நான் இதே மாதிரி தான் அவன் மேலே படுத்திருந்தேன். எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ நிம்மதியாக தூங்கினேன் நான். எனக்கு அதே தூக்கம் திரும்ப கிடைக்குதுன்றப்போ நான் ஏன் மிஸ் பண்ணணும் சொல்லு? அதுவும் இல்லாமல் நீ எனக்கு யாரோலாம் இல்லை, என் மனசு பிடிச்ச வரைக்கும் நீ எனக்கு பிடிச்ச பர்சன். நான் அவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்று பிடிக்கும்ட்டே. அப்படியா? எப்படி? எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் யுனிக்காக இருக்க நீ. டிஃப்ரெண்ட்டாக தெரியுற, தனியாக தெரியுற. அதனால வாய்க்குழப்பு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் ஜங்கக்கூடிய ஆளுக்கு இது கொஞ்சம் தேவை தான். அப்போ என்ன நீ லவ் பண்ணுறியா? யோசிச்சுட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுறது தப்பே இல்லை. சரி, தூங்கலாமா? கண்டிப்பாக. மேலே கால் போட்டுக்கோ. சரி, குட் நைட் சங்கர். குட் நைட் மில்லா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி மண்டே. நம்ம டே வந்து காலேஜுக்கு போக வேண்டியது, ஆனால் போகல, லீவ் போட்டுடுறாரு. ஏன்னா பேக் எல்லாமே வீட்டில் இருக்கும். இவர் இருக்கிறது ஜங்குக் வீட்டில், எப்படி போவார்? ஸோ அதனால் லீவ் போட்டுடுறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக ஜங்குக் கூட தான் வீட்லேயே இருக்கிறது. ஈவினிங் டைமில் அங்கே ஜிம்முக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து வேறு ஒரு பர்சனாக இருக்கிறப்போ அந்த ஜிம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலோடு போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கும் டேவும் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்பப்போ டே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, லைக் கிச்சு பண்ணுறது, அப்பப்போ வெயிட்டை வந்து ஏற்றி வச்சிடுறது, வேணும்னே புஷ் பண்ணுறது, அதாவது தூக்குறதுக்காக, அந்த வெயிட்டை வந்து தூக்குறதுக்காக புஷ் பண்ணுறது, கொஞ்சம் டேக்கு வெயிட் அதிகமாகிறது, கஷ்டப்பட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பிள்ஸ்குள்ளே ஒரு சில க்ரேஸியான திங்ஸ் நடக்கும்ல. அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து டேக்கு பண்ண ஆரம்பிக்க டேவும் அதே மாதிரி தான். சும்மா இல்லாமல் ஜங்குக்கு 10 கிலோ தூக்குவானா கூட சேர்த்து 10 கிலோ வச்சுருவார். தூக்க முடியாமல் கஷ்டப்படுவதை செக் பண்ணால் நம்ம டே தான் தூக்கிட்டு வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி சின்ன கப்பிளிசம்ஸ் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு என்னன்னு தெரியல, தொண்டை வலிக்குது, ரொம்ப நாள் கழிச்சு வலிக்குது. பை பை எவ்ரிபடி.